பாருங்க மாமா. ஏமா நாங்க அவ்வளவு முயற்சி பண்ண முடியாத நீ எப்படிமா டக்குன்னு பண்ண? டேய், நான் உங்களோட அம்மாடா. இவ என்னோட மூத்த மருமக. இவளை நான் அப்படியே விட்டுருவேனா என்ன? I love you, ma. Love you so much. ஏய் மாப்பிள, அம்மாக்கு மட்டும் லவ் யூ சொன்னா எப்படிடா? பொண்டாட்டிக்கு யாரடா லவ் யூ சொல்லுவா? சொல்றா சொல்றா. டேய் சொல்லு மாமா. என்ன மாமா எல்லாரும் முன்னாடியும்? ஐ லவ் யூ பொண்டாட்டி. அப்படி போடுறா மாப்பிள. தேங்க்ஸ் அத்த. சாமி மாதிரி வந்து காவியாவை காப்பாத்திட்டீங்க. அது இப்போ இது வரைக்கும் இத்தனை நடந்திருக்குல்ல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? பா என்ன மாமா தெரியுது? என் மருமக காவியா கலெக்டர் ஆகிறத இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு எனக்கு தெரியுது. அத்தை, நான் இது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. கலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச என் கனவை திரும்ப மீட்டு கொடுத்துருக்கீங்க. எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது என் கடமை. சரி சரி வாங்க வீட்டுக்கு போலாம். மா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிட்டு போ. என்னடா? எப்படி உனக்கு அந்த ப்ரூஃப் கிடைச்சது? சொல்லுமா. அது வந்து கோர்ட்ல வந்து கொஞ்சம் சாட்சி சொல்றீங்களா? இல்லைம்மா, எங்களால் வந்து சாட்சி சொல்ல முடியாதும்மா. போலீஸை பகைச்சிட்டு எங்களால் இருக்க முடியாது. கடவுளே, நீதான் எப்படியாவது காவியாவை காப்பாத்தணும். அம்மா இங்க வாமா. என்னம்மா? உன்னை பார்த்தா என் மனசு கேட்கலம்மா. நீ கேக்குறது நான் தரமா? உன் மருமகளை கைது பண்ணி கூட்டிட்டு போனே சப் இன்ஸ்பெக்டர். அவன் பண்ணதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கம்மா. இதை வாங்கிக்கமா. இதை வச்சு உன் மருமகளை காப்பாத்திக்கமா. என்னங்க? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, போயிட்டு வா. பிரமாதம் பார்வதி, பிரமாதம். பா அடிக்கடி சொல்லுவேன்ல, அம்மா சாதாரண உமன் இல்ல, வண்டர் உமன். பாத்தீங்களா? வண்டர் உமன் மட்டும் இல்லடா, வண்டர்ஃபுல் உமன். அட இது இன்னும் சூப்பரா இருக்கே.
என்ன இப்போ உங்களுக்கு மட்டும்தான் குரூப் அக்கா? எங்களுக்கு குரூப் அக்கலாம் தெரியாதா என்ன? வாடா, வா வா வா. மாப்ள நீங்களும் வாங்க. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா அருள்மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கரகம் எடுத்து ஆடி வந்த ஆ, ஏன் எல்லாம் வீட்டுக்கு போகாம கோயிலுக்கு வந்திருக்கோம்? நான் தான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். ஏன் அத்தை? ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தா அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போக கூடாது. ஏதாச்சும் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் தலை முழுகி பூஜை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்குதான் பார்த்திபனை நேரா இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். விளக்கை ஏற்றி நின்றோம் வாங்க. பாப்பா என்ன தம்பி, நாம உள்ள போலாம்ல? போலாக்கா. சரி வாங்க. மாமா வா மாப்ள. ஒரு செருப்பு அந்த பக்கம் விட்டுருங்க. நான் சொன்ன எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? அக்கா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. என்னம்மா 2 பேரும் கோட் வேர்ட்லயே பேசிக்கிறீங்க? என்ன ஏற்பாடு? மாப்ள எல்லாமே சஸ்பென்ஸ். நீ போக போக தெரிஞ்சுப்ப. ப்ளீஸ் ஃபாலோ. ஓஹோ. காவியா, உனக்காவது என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? கோயிலுக்கு வர விஷயமே எனக்கு தெரியாது. இல்ல இது எப்படி எனக்கு தெரியும்? ஓ ஆமால. ஆனா இந்த முன்னேற்பாடெல்லாம் பலமா இருக்கிறத பார்த்தா சம்பவம் பெருசா இருக்கும் போல இருக்கு. கோயில்ல சாமி கும்பிடுறத தவிர வேற என்ன சம்பவம் இருக்க போகுது? பேசாம வாங்க. ஓகே. காவியா, இது வேணும்லாம் வேலை. ஏதோ வாழைப்பழ தோல்னு நினைக்கிறேன். அதை மிதிச்சிட்டோம் போல இருக்கு. அதான் தடுமாறி லிஃப்ட் ஆயிடுச்சு இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ வேணும்னு விழுந்த மாதிரி இருந்துச்சு. அடப்போ, நீ எப்பதான் நம்ப புரியும்? எப்பவுமே நான் உங்களை நம்ப மாட்டேன். பரவாயில்ல, ஒன்று சொல்லட்டுமா? நீ மனசுல மட்டும் கிடையாது, உடம்புலயும் ரொம்ப உறுதியா இருக்க. புரியல. அட அதான், ஒரு 75 கிலோ மனுஷனை அசால்ட்டா தாங்கி பிடிச்சிட்டா. யூர் அயன் லேடி. அயன் லேடி மட்டும் இல்ல, உங்களை மாதிரி போக்கிரித்தனம் பண்ணா சில நேரம் கேடியாவும் மாறுவேன். ஓ இட்ஸ் ஓகே. நீ ஐஏஎஸ் ஆனாலும் எனக்கு பிடிக்கும், கேடியா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்.
பேசிட்டு இருந்தா கிறுக்கு பிடிச்சிரும். வாங்க. ம். தம்பி ஐயர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சுக்கா. சரி சரி. அவரே வந்துட்டாரு. வாங்கோ வாங்க வாங்கோ வாங்கோ. நமஸ்காரம். வணக்கம் சாமி. கோர்ட்ல இருந்து என் மருமகளை நேரா இங்க தான் கூட்டிட்டு வரேன். நாங்க 2 பேரும் குளத்துல தலை முழுகிட்டு வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனை பண்ணிக்கலாம்ல? பேஷா பண்ணிக்கலாம். ம். முதல்ல போய் கிழக்க பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு எங்களுக்கு பிடிச்ச பிடி சனியெல்லாம் இதோட போகணும்னு சொல்லிட்டு கடவுளை மனசார வேண்டிட்டு 2 பேரும் போய் குளத்துல குளிச்சு தலை முழுகிட்டு வாங்கோ. நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? சரிங்க சாமி. வாங்கோ. என்ன தம்பி காவியாவும் பாரு அதோ வந்துட்டாங்களா? மாப்பிள வா. இந்த வரேம்மா. நாம 2 பேரும் போய் தலை முழுகணும். காவியா ஒரு நிமிஷம். எங்க 2 பேருக்கும் மாத்து துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல? அக்கா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க போய் தலை முழுகிட்டு வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கும். சரி நீ வா. போயிட்டு அக்கா. மாமா என்ன மாமா எல்லாமே சஸ்பென்ஸாவே நடக்குது. ஏய் மாப்பிள இன்னும் பல சீக்ரெட்ஸ் இருக்குடா. எஸ். அப்புறம் மாப்பிள மாமா காவியாவை கமிச்சியா? என்ன இவ்வளவு நாளா எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லிட்டு இருந்தவ இன்னைக்கு என்னடா மொகுடி காட்டின பாம்பு மாதிரி சொல்றது எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்கா. அக்கா நில்லுன்னு சொன்னா நிக்கிறா, உட்காருன்னு சொன்னா உட்காரா. வா. ஆனா மாப்பிள நீ காவியாவை இம்ப்ரெஸ் பண்ணியோ இல்லையோ, ஆனா அக்கா காவியாவை கிளீன் போல்ட் பண்ணிட்டாங்க. சரி அதை விடு, நீ என்னைக்குதான் இந்த மாதிரிலாம் இம்ப்ரெஸ் பண்ண போற? மாமா ஆ, நான்லாம் ஆல்ரெடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்தா அப்படி தெரியல மாப்பிள. நீ சொல்ற எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறல. மாமா வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படிதான் பிடிக்காத மாதிரியே நடந்துப்பா. ஆ, ஆனா அவன் மனசுக்குள்ள இந்த மாமன் தான் நங்கூரத்தை நச்சுன்னு போட்டு உட்காந்துருக்கேன். எப்படியோ மாப்பிள நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும்டா. எனக்கு வேற என்ன வேணும்டா மாமனுக்கு. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா. மாப்பிள மாப்பிள வண்டியில துணிமணி எல்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு உதவி ஏதாவது வேணும்னா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. போங்க போங்க போங்க. இன்னும் கொஞ்சம் நங்கூரத்தை நல்லா ஸ்ட்ராங்கா போடுவோம். காவியா அத்தை என்ன யோசிக்கிற? தண்ணியில இறங்க பயமா இருக்கா? அது இல்லத்த, இதுக்கு முன்னாடி குளத்துல நான் இப்படி பண்ணதே இல்ல. அதான். காவியா வாழ்க்கையில நடக்க கூடாத விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்ப கோயிலுக்கு வந்து இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடணும், இனிமே இந்த மாதிரி வாழ்க்கையில எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லி தலை முழுகிட்டு போறதுக்காக தான் இந்த குளத்தை எல்லாம் அந்த காலத்திலே பெரியவங்க கட்டி வச்சிருக்காங்க. காரணம் இல்லாம பெரியவங்க எதையும் செய்ய மாட்டாங்கம்மா. இத பாரு, என் கையை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோமா. மெதுவாவா.
டேய் இங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? வா. இது கோயில். இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ண? ரெண்டு கண்ணையும் நோண்டிடுவேன்.